ஹாய் கைஸ், இன்னிலேருந்து நம்ம ஒரு புது ட்ராமா தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓப்பனிங் சீனில் நம்ம கதையோட ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இவளோட பேர் ஜீனா. ஷென்கிற கம்பெனியில் பார்ட்னராகவும் கிரியேட்டிவ் டைரக்டராகவும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. அண்ட் ஆல்சோ இவங்க கம்பெனி ஒரு எக்ஸிபிஷனையும் நடத்த போகிறாங்க. அது எல்லாத்துக்கும் மெயின் இன்சார்ஜே நம்ம ஹீரோயின் தான். ஸோ அந்த எக்ஸிபிஷனுக்காக ஒரு கம்பெனியோட கொலாபரேட் பண்ண போகிறாங்க. அதுக்கான மீட்டிங்க்கு கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுங்கிற மாதிரி மிஸ் ஷென்னுங்கிறவங்க ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஃபோனில். அப்போ ஆப்போசிட்டில் ஒரு பையனை பார்த்ததும் ரொம்பவே ஷாக் ஆகிட்டா. அவன் இவளை பார்க்கவே இல்லை. பட் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டா. எப்படியாவது அவன் கிட்ட போகணும்னு ட்ரை பண்ணும்போது கரெக்டாக சிக்னலில் மாட்டிக்க இவளுக்கு மீட்டிங் வேறு அட்டன் பண்ணுமாச்சே. ஸோ நேராக ஆஃபீஸ்க்கு தான் வரா. பார்த்தா மீட்டிங் ரூமில் அந்த பையன்தான் உட்காந்துட்டு இருக்கான். இவன் தான் நம்ம ஹீரோ. இவனோட பேரு லீவோ. நம்ம ஹீரோயின் கொலாபரேட் பண்ண போகிற அந்த டாங்ஷெங் டெக்னாலஜி சார்பாக டெக் பார்ட்னராக இங்கே வந்திருக்கிறது நம்ம ஹீரோ தான். ஸோ இதை நம்ம ஹீரோயின் கிட்ட சொன்ன ஷென் நம்ம ஹீரோயினோட பேர் அண்ட் அவ இங்கே கிரியேட்டிவ் டைரக்டராகவும் பார்ட்னராகவும் இருக்காங்கிறதையும் ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. ஆல்ரெடி ஒருத்தருக்கு ஒருத்தர் பழக்கம் இருக்கும் போல, பட் இப்போ தெரியாத போல தான் காட்டிக்கிறாங்க. ஸோ கேஷுவலாக ரெண்டு பேரும் கை கொடுக்க வரும்போது ஹீரோ கையை கொடுக்க மாட்டான். அதனால ஹீரோயினே அவனுக்கு கையை கொடுத்துட்டு அவளோட ப்ரெசன்டேஷனை ஸ்டார்ட் பண்ணுறா. இவங்க நடத்த போகிறது ஒரு என்விரான்மெண்டல் எக்ஸிபிஷன். பாண்டுங்கிற தீமை மையமாக வச்சு மனுஷங்களுக்கும் பூமிக்கும் இடையிலான பிணைப்பை தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்கே நம்ம ஹீரோவும் ஹீரோயினை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது தான் நினச்சி பார்த்துட்டு இருக்கான். எல்லாமே இந்த உலகத்தில் ஒவ்வொன்றும் சார்ந்து தான் இருக்குது. நாம கூட நேச்சரோட ஒரு பார்ட் தான். பட் இதை நம்ம மறந்துக்கிட்டு இருக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஹீரோ இதை கேட்டுக்கிட்டே கையில் பெண்ணை சுற்றிக்கிட்டும் அவனோட வாட்சையும் பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா இந்த வாட்சை நம்ம ஹீரோயின் தான் இவனுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கா. இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட நீங்க சொல்ற இந்த பிணைப்புங்கிற வார்த்தைய ஒரு சில போட்டோஸை காட்டுறதால எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு ஹீரோ கேட்குறான். உண்மைதான், ஒரு சில போட்டோஸை காட்டுறதாலலாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அதுக்கு தான் நம்ம எக்ஸிபிஷன்ல மல்டிமீடியா ப்ரெசன்டேஷனை யூஸ் பண்ண போறோம். ஸோ அட்டன் பண்ற எல்லாருக்குமே ஈஸியா அதை புரிஞ்சுக்கிறது போல தான் நம்மளோட எக்ஸிபிஷன் அமைய போகுதுன்னு சொல்ல. அப்போ பாண்டுங்கிறது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்னன்னு நினைக்கிறீங்கன்னு ஹீரோ கேட்குறான். பாண்டுங்கிறது சிக்கல்களோட ஒன்னா உயிரோட கலந்திருக்கக்கூடிய ஒன்று. பிரிக்கவே முடியாத பொறுப்பையும் பிணைப்பையும் வச்சிருக்கக்கூடியது. ஒரு கயிறோட கட்டப்பட்ட பட்டத்தை கூட நம்ம சொல்லலாம். அந்த பட்டம் நூலோட இருக்க வரைக்கும் ஒரு பிணைப்போட இருக்குன்னு சொல்ல. அப்போ அந்த கயிறு ஒரு புயலாலையோ இல்லை சூழ்நிலையாலையும் கட்டாயிடுச்சுன்னா அந்த ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த உறவு மொத்தமாக மறைஞ்சு போயிடுமான்னு கேட்க ஹீரோயினுக்கு பதிலே இல்லை. பட் ஷென் குறுக்க பூந்து கொஞ்சம் இது சால்வ் பண்ண ட்ரை பண்ண. ஜஸ்ட் கேட்டேன், இப்போவே நீங்கள் இதுக்கு ஆன்சர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அண்ட் நம்ம கொலாபரேஷனும் நல்லபடியாக போகும் நம்புறேன்னு சொல்லிட்டு அந்த டாபிக் அப்படியே முடிச்சிட்டான். இப்போ நம்ம ஹீரோயின் ரெஸ்ட் ரூமில் இருக்க அவளுக்கு அப்படியே ஃப்ளாஷ்பேக்லாம் ஓட ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயின் அவள் ஹஸ்பண்டோட ஹீரோவை முதல் முறையாக பார்க்க வந்திருக்கா. எதுக்காகனா அவனுக்கு பேரண்ட்ஸ்லாம் கிடையாது, தாத்தா தான் அவனை வளர்த்திட்டு இருக்காரு. ரொம்ப ஏழ்மையான குடும்பம், பட் சூப்பராக படிப்பான். அதனால அவனுக்கு ஸ்பான்சர் பண்ணி அவனை படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு பார்க்க வந்திருக்காங்க. அப்போதான் ரெண்டு பேரும் முதல் முறையாக பார்த்துக்கிறது. இப்போ மிஸ் ஷென் கால் பண்ணி அவங்களுக்கு உன்னோட பிளான் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சாமா. ஸோ இந்த நல்ல விஷயத்த கொண்டாடுறதுக்காக இன்னைக்கு நைட்டே டின்னருக்கு அவங்கள இன்வைட் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாகவே கான்ட்ராக்டிவ் ஃபைனல் பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினும் டின்னர் அட்டன் பண்ணுறதுக்காக லிஃப்ட்டில் ஏறினா அதே லிஃப்ட்டில் நம்ம ஹீரோவும் ஏறுவானா. டக்குன்னு இறங்க போலான்னு ட்ரை பண்ணா அவன் குறுக்க வந்து, பாண்டை பற்றி நீ புரிஞ்சுக்கிட்டது இவ்வளோதானா? அதில் லவ்வும் ஹேட்டும் அடங்கும். ஆனால் இக்னோர் பண்ணுறது சரி கிடையாதுன்னு சொல்ல. எதுவுமே பேசாமல் நம்ம ஹீரோயின் போகும்போது, ஏன் இவ்வளோ வருஷமா நீ என்னை கான்டாக்டே பண்ணலன்னு கேட்குறான். அதுக்கும் அவள் எந்த பதிலும் சொல்லாமல் டின்னர் பார்ட்டியை அட்டன் பண்ண வந்துட்டாங்க. இந்த இடத்துல நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க. இவனும் நம்ம ஹீரோ வந்திருக்க அதே கம்பெனி சார்பாக தான் வந்திருக்கான். இப்போ ஷென்னுமே எல்லார்கிட்டையும் நம்ம ஹீரோயின் தான் இந்த ப்ராஜெக்டை முழுசாக பார்த்துக்க போகிறாங்களாமா. ஸோ எல்லாமே நல்லபடியாக நடக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே முடிச்சுக்கிட்டு கிளம்பும்போது, ஏன் எதுவுமே பேசல, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கும்போது அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்கிறா. சரி நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன்னு கூப்பிடும் போதும் இல்லை நான் கார் புக் பண்ணிட்டேன்னு சொல்கிறா. டாக்டர் லூ உன்னை பிக்கப் பண்ண வரலையான்னு கேட்க ரொம்ப லேட் ஆகிடுச்சுல பரவாயில்லங்கிறா. இந்த வாய்ப்பு கிடைச்சா அவன் எவ்வளோ சந்தோஷப்படுவான் தெரியுமா. நீ தான் அதை யூஸ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கார் வந்ததும் அவங்க கிளம்பி போயிட. அடுத்து ஹீரோவோட கார் வருது. உள்ள ஃப்ரெண்டு பையன் இருக்கான். ஹீரோயின் கிட்ட பேசலான்னு வரும்போது ஹீரோ அவனை உள்ளே உட்கார வச்சு அங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டான். இவன் என்ன பண்றான்னு ஹீரோயினுக்கே ஒன்றும் புரியல. இங்க ஹீரோவோட ஃப்ரெண்டோ, நீ ஜினாவை இப்படி தெரியாத மாதிரியே நடந்துக்கிறது எனக்கும் ரொம்ப ஆக்வர்டா இருக்குடான்னு பேசிட்டு இருக்க. யார் சொன்னா? நான்லாம் உன்னை அப்படி பண்ணலையேங்கிறான். நீ சொன்னாலும் சொல்லனாலும் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதுறாங்க. இன்னொரு வார்த்தை பேசுறேன்னா இங்கே இறக்கி விட்டு போயிடுவேன்னு சொல்லவும் தான் அடங்குறான். அப்போ கரெக்டாக ஷென் ஒரு புது குரூப் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் வந்து அதில் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காளாம்.
ஸோ அவள் ப்ரொஃபைலை செக் பண்ணா உள்ள ஒன்றுமே காட்டல. உடனே ஃப்ரெண்டோட மொபைலை வாங்கி செக் பண்ணி பார்க்க நிறைய போஸ்ட் போட்டிருக்கா. அதெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து பார்க்க ஒருத்தரோட ஆர்ச்சரி ப்ராக்டிஸ் பண்ணுறத போட்டிருக்கா. அப்போ ஷென் மென்ஷன் பண்ண அந்த டாக்டர் லூங்கிறது இவர் தான் நினைக்கிறேன். இதை பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கும் அதான் ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ அவன் அந்த கடுப்பில் பார்த்துட்டு இருக்கும்போது செங்கு போய் எட்டி பார்த்து யாரா ஜினாவோட பாய் ஃப்ரெண்டான்னு கேட்க ஒரு முறை தான். அதுக்கப்புறம் வாயவே திறக்கலையே. இப்போதான் நமக்குமே அந்த நடந்த விஷயங்களை காட்டுறாங்க. கதை அப்படியே 6 வருஷத்துக்கு முன்னாடி 2016 காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அவங்க ஹஸ்பண்டோட நல்ல ரிலேஷன்ஷிப் கிடையாது. ஸோ 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிக்க போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ கிட்டேருந்து ஒரு கால் வருது. நான் பக்கத்தில் ஒருத்தர்கிட்ட இருந்து தான் ஃபோன் வாங்கி பேசுகிறேன். நீங்கள் இது போல் வில்லேஜில் லீவுங்கிற ஒரு பையனுக்கு ஸ்பான்சர் பண்ண வந்தீங்கல்ல, நான் தான் பேசுகிறேன்னு சொல்ல எதுக்கு நீ எனக்கு கால் பண்ணியிருக்கேன்னு கேட்குறா. போன வருஷம் என்னால் எக்ஸாம் அட்டன் பண்ண முடியாமல் போயிடுச்சு. பட் எனக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கேட்குறான். உனக்கான ஃபீஸ்லாம் நாங்கள் சென்ட் பண்ணியிருப்போமே, உன்னோட தாத்தா அக்கௌண்ட்க்கு கரெக்டாக வந்திருக்குமேன்னு கேட்க அவர் இறந்தே 1 வருஷம் ஆச்சு. நான் இப்போ என்னோட ஆன்ட்டி வீட்டில் தான் வளர்ந்துட்டுருக்கேன். அவங்க ஃபேமிலியுமே ரொம்ப கஷ்டப்படுறதால கரெக்டாக எக்ஸாம் டைமும் வர நான் அப்போது வேலைக்கு போயிட்டேன். பட் இந்த வருஷம் நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அவங்க என்னை விட மாட்டேங்கிறாங்க. நான் முதல்ல மிஸ்டர் வூக்கு தான் கால் பண்ணேன். அவர் தான் உங்களை காண்டாக்ட் பண்ண சொன்னாங்க. நீங்கள் 2 பேர் கூட பிரிஞ்சு போயிட்டு தான் சொன்னாங்கன்னு சொல்ல சரி ஒரு 2 நிமிஷத்தில் அவர்கிட்ட பேசிட்டு நான் அவனுக்கு திரும்ப கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் புருஷனுக்கு தான் கால் பண்ணுறா. லீவுவை எதுக்காக ஏன்ட்ட தள்ள பார்க்குறேன்னு கேட்க இந்த ஸ்பான்சர் பண்ணுற வேலையே உங்கள் அப்பா பார்த்தது. நம்ம ஆல்ரெடி பிரிய போகிறோம். ஸோ நான் எதுக்காக இதெல்லாம் ஃபாலோ பண்ணும், எனக்கு இதெல்லாம் அவசியமே இல்லைங்கிறான். ஒரு குழந்தையோட வாழ்க்கை இதில் அடங்கியிருக்கு. நீ என்ன இப்படி பேசுகிற? நம்ம ஹீரோனுக்கு டென்ஷன் ஆகுது. இந்த மாதிரி பசங்கள்லாம் வேணும்னே எக்ஸாம் எழுதாமல் விட்டுட்டு வேலைக்கு போவானுங்க. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டாதான் காசு கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு திரும்ப படிக்கணும்னு சொல்லிட்டு அப்பாவியான மூஞ்சி வச்சுக்கிட்டு வருவானுங்க. உன்னால் முடிஞ்சா ஹெல்ப் பண்ணு, அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் கான்ட்ராக்ட் தானே, தூக்கி போட்டுருன்னு சொல்ல அப்போ ஒரு மனுஷனோட ரிலேஷன்ஷிப்பை நீ ஜஸ்ட் ஒரு கான்ட்ராக்டாக தான் பார்க்குறியா? எப்போ வேணா அதை ரத்து பண்ணி தூக்கி போட்டுடலாம்ல. அப்படிதானே நம்மளோட ரிலேஷன்ஷிப்பையும் நீ பார்க்குறேன்னு கேட்க நான் இங்கே வேலையில் பிஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டான். ஹீரோனுக்கு இங்கே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இப்போதான் ஹீரோக்கு வேற கால் பண்ணுமேன்னு சொல்லிட்டு அவனுக்கு கூப்பிட அவன் பக்கத்தில் ஒருத்தர்கிட்ட இருந்து தானே வாங்கி பேசினான். ஸோ அந்த பையன் அப்பவே கிளம்பிட்டாங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன, உடனே காரை எடுத்துட்டு நேராக அந்த கிராமத்துக்கு தான் வரா. வில்லேஜ் ஹெட்க்கு கான்டாக்ட் பண்ணி பார்த்தா அவங்க இப்போ மேயராக ஆயிட்டாங்களாமா. ஸோ இப்போதைக்கு இவங்க தான் ஹெட் மாதிரி இந்த கிராமத்துக்கு. எல்லார பற்றியும் இவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நம்ம ஹீரோவை பற்றி கேட்கும்போது அவங்க அங்கிள் ஆண்டி வீட்டில் தானே இருக்கான். ஸோ அவனை அங்கிள் தான் ஃபோர்ஸ் பண்ணி வேலைக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாராமா. பட் அவன் ரொம்ப நல்ல பையன், சூப்பராக படிப்பான், எல்லார்கிட்டையும் அவ்வளோ மரியாதையாக நடந்துப்பான்னு சொல்லிட்டு இருக்கேன். நாங்கள் கரெக்டாக அவனோட அக்கௌண்ட்க்கு காசுலாம் அனுப்பிடுவோம். அப்பவும் ஏன் அவன் படிக்காமல் போயிட்டான்னு கேட்கும்போது நீங்கள் என்ன அனுப்புனாலும் அவன் வளர்றதுக்கு கண்டிப்பாக ரிலேட்டிவ் தேவைன்னு சொல்லிக்கிட்டே வீட்டுக்கு கூட்டு வர எதுக்குடா ஊரை விட்டு ஓட பார்த்தேன்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சி வச்சுக்கிட்டு திட்டிகிட்டு இருக்காரு. இதில் புக்கையெல்லாம் தூக்கி போட ஹீரோக்கு டென்ஷன் ஆகுது. அடிக்க போலான்னு ட்ரை பண்ணும்போது கரெக்டாக நம்ம ஹீரோயின் வந்து தடுத்துட்டா. நான் இவன் கிட்ட தனியாக பேசணும்னு சொல்லிட்டு அவனோட ரூம்க்கு வரேன். இத்தினோண்டு தான் இருக்கு, பட் அது ஃபுல்லாக புக்ஸ் அவ்வளோ வச்சிருக்கான். இது என்னதுன்னு கேட்கும்போது இந்த ரூமில் கரண்ட் கிடையாதாமா. ஸோ அவனே படிக்கணுங்கிறதுக்காக இந்த சோலார் லைட்டை ரெடி பண்ணியிருக்கான். அப்போ நீ இங்கே தான் படிப்பியான்னு கேட்டுக்கிட்டே அவனோட புக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. உன் தாத்தாவோட பேங்க் புக் எங்கே இருக்குன்னு கேட்கும்போது அவன் அங்கிள் பார்த்துட்டு போறாரு. அப்போ எப்படியும் அவர் தானே எடுத்து செலவு பண்ணியிருப்பாரு. இப்போ ஆன்ட்டி பாவம் எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட கூப்பிட அவ வந்து உட்காந்துட்டு நான் ஒன்றும் சாப்பிட வரல, லீவுவை ஏன் நீங்க காலேஜுக்கு அனுப்பலன்னு கேட்கிறா. உன்னால முடிஞ்ச கம்ப்ளைண்ட் வேணா கொடுத்துக்கோமா, என்னோட நிலைமையை பார்த்தாலே தெரில, இவனை படிக்க வைக்கிறதுக்கு என்கிட்ட எது காசு? அந்த கிழமை வயசாகி செத்து போயிட நான் ஒரே ஒருத்தன் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இவனையும் என்கிட்ட தள்ளிட்டு போயிட்டாங்க. எனக்கு பணம் எங்க வானத்துலேருந்து விடுகுதா? இங்க இத்தனைவா இருக்கு, சோறு போட வேணாமா? அதான் ஸ்கூல் வர படிச்சிருக்கான்ல, இவனை காலேஜ்க்கு வேற அனுப்பி நாங்க நடு தெருவில் வந்து நிக்கணுமான்னு கேட்க தாத்தாவோட சொத்தை எல்லாம் நீங்க தானே இப்ப வச்சிருக்கீங்கன்னு கேட்கும்போது என்ன அந்த ஒன்னுத்துக்காக உடஞ்சு போன வீடா? அது அவரோட ஃபியூனரலுக்கே பத்தல. நாங்களே இவனை நல்லபடியா படிக்க வச்சிருவோம். இவன் நல்லா படிச்சு வந்தானா நல்ல வேலைக்கு போனா உங்க குடும்பமும் நல்ல நிலைமைக்கு தானே வரும்னு கேட்க அந்த காசை இப்ப சம்பாதிச்சாலும் நல்லதானங்கிறாரு. அவன் பெரிய பையன் ஆயிட்டான், அவனோட ஆசைக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பேசினாலும் அவர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. காலேஜுக்கு போறதெல்லாம் நீ நினைச்சு கூட பார்க்க கூடாதுன்னு சொல்ல இவளால இதெல்லாம் ஏத்துக்கவே முடியல. ஸோ டென்ஷன் ஆகி வெளியே வந்துட்டேன். கூப்பிட்டு வந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சீக்கிரமா நைட் ஆயிடும். ஸோ எங்க வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு ஒரு நாள் மட்டும் தங்கிக்கிட்டு நாளைக்கு போய்க்கோங்கன்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிட்டு வராங்க. ரொம்ப தூசியாக தான் இருக்கு, இருந்தாலும் நம்ம ஹீரோயின் பரவாயில்ல இங்கே தங்கிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டா. எந்த தேவை ஏற்பட்டாலும் உடனே என்னை காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிட தனியா வேற இருக்கணுமான்னு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இதுல கதவு வேற தானே ஓப்பன் ஆகுது, அதுக்கு தாழ்பால் கிடையாது.
அதே நேரம் இங்க ஹீரோவை காட்ட அவன் படிச்சுக்கிட்டு இருக்கான். நல்ல மழை வரதையும் பாக்குறானா. என்ன நினைச்சான்னு தெரியல, அவன் கிட்ட இருக்க கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு போறான். அப்படியே ஹீரோனை காட்ட கரெக்டா கரண்ட் வேற போயிடுச்சா. ஸோ ஃபோன்ல டார்ச் போட்டுட்டு இருக்கும்போது புருஷன் டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்டை அனுப்பியிருக்கான். இன்னும் இவளுக்கு வெறுப்பா இருக்கு. அப்ப கரெக்டா கதவு தட்டுற சவுண்டு கேக்குது. பார்த்தா வந்திருக்கிறது நம்ம ஹீரோ தான். அவளுக்காக தேவைப்படுற திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கான். உங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி கொடுத்துட்டு போலாங்கும் போது உள்ளவா பேசலான்னு சொல்லி கூப்பிடுறா. கட் பண்ணா இப்போ உள்ளதா உட்காந்துட்டு இருக்காங்க. நீ எதுக்காக என்ன தேடி வந்தேன்னு கேட்க, நான் படிப்பை கண்டினியூ பண்ணணும்னு ஆசைப்படுறேன். படிப்புனால மட்டும்தான் என்னை நல்லா பார்த்துக்கிட்ட எல்லாருக்கும் என்னால் ரீபே பண்ண முடியும். இந்த ஊரை விட்டு போகிறதுக்கு என்னால் முடிஞ்சதை நான் ட்ரை பண்ணுவேன்னு சொல்ல, அப்போ உன்னோட அடுத்த பிளான் என்னன்னு கேட்கும்போது தெரில, பட் நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு சொல்கிறான். உனக்கு இந்த விதி மேலெல்லாம் நம்பிக்கை இருக்கா? நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் சரி, உன்னால் விதியை மாற்றவே முடியாதுன்னு சிலர் சொல்லுவாங்க. அதை நீ நம்புறியான்னு கேட்கும்போது நம்ப மாட்டேன்னு சொல்கிறான். நானுமே அதை நம்ப மாட்டேன். நம்ம மேலே தான் முதல் நம்பிக்கை வைக்கணும். அந்த நம்பிக்கையை நம்ம தளர விடாம இருந்தாலே போதும். நம்மளோட பிரச்சனை கண்டிப்பா ஏதாவது ஒரு வழியில சரியாகிடும். அப்புறம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீயும் போய் நல்லா ரெஸ்ட் எடு, நானும் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோவை அனுப்பி வைக்க அப்பதான் பாக்குறான் அதுல தாழ்பால் இல்ல. பரவாயில்ல, நான் இந்த டேபிளை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நீ போன்னு சொல்லிட்டா. ஹீரோக்கு இங்க போகவே மனசு இல்ல. அதே நேரம் இங்க உள்ள வந்தவளோ அவன் கொடுத்த கொசுபத்திய பத்த வச்சுட்டு அந்த கேண்டில் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே படுக்கிறா. அதே நேரம் ஹீரோவை காட்டுறாங்க, அவன் போகவே இல்லை. அத்தனை கொசுக்கடியை வாங்கிக்கிட்டும் தொடர்ந்து அங்கேயே தான் நின்றுட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணா விடிஞ்சே போயிடுச்சு. நம்ம ஹீரோயின் இங்கே கூட்டு வந்தாங்க இல்லையா, அவங்க தான் வந்து எழுப்புறாங்க. சாரிம்மா, இங்கே இப்படி தான் கொஞ்சம் வசதி கம்மியாக இருக்கும். காலையில் நேரத்தில் வந்து பார்க்கும்போது லீவு தான் கதவுக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தான். பாவம், நைட்டு ஃபுல்லாக வெளியவே நின்று காவலுக்கு இருந்திருக்கான். அவன் தான் சொன்னான் இது மாதிரி லாக் உடைஞ்சு போயிடுச்சுன்னே. சரின்னு அவனையும் சேர்த்தே சாப்பிட்டு கூப்பிட்டு போலான்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்க்குறேன், அவனை காணோம். அங்கிள் தான் வேலைக்கு எடுத்துட்டு போயிட்டாராமா. கண்டிப்பாக அவ்வளோ தூரம் போயிருக்க முடியாது, நம்ம அவனை போய் பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் கிளம்ப அப்படியே இந்த பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க. ஒழுங்கா என்னோட வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோவை அவங்க அங்கிள் பிடிச்சி இழுத்துட்டு இருக்க அவன் ஒரு இன்ச்சு கூட நகர மாட்டான். பாவம் ஆன்ட்டி கூட வந்து அவனோட காசையெல்லாம் நீங்களே தானே எடுத்துட்டு இருக்கீங்க, எதுக்கு அவனை கூட்டிட்டு போகிறீங்க, வேணாம் விடுங்கன்னு சொல்லிட்டு தடுக்க பார்க்க அவங்கள பிடிச்சி தள்ளினதுல ஹீரோக்கு கோவம் வந்துருச்சு. கரெக்டாக அந்த டைமுக்கு நம்ம ஹீரோன்னு அந்த இடத்துக்கு வந்துட்டா. நான் லீவை இந்த ஊரை விட்டு படிக்கிறதுக்காக கூட்டிட்டு போக போறேன்னு சொன்னா அவர் ஒத்துக்கவே மாட்டாரு. எவ்வளோ காசு எதிர்பார்க்குறீங்க? உங்களை பொறுத்த வரைக்கும் படிப்புக்கு மதிப்பே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் லீவுக்கு படிப்புனால மட்டும்தான் அவனோட விதியை மாற்றுறதுக்கான வாய்ப்பே இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கான். அதுவும் என் அப்பா தேர்ந்தெடுத்த பையன், அவன் வாழ்க்கை கெட்டு போக நான் கண்டிப்பாக விட மாட்டேன்னு சொல்ல அவரு சுத்தமாகவே ஒத்துக்கல. நீ அவனை விட்டுட்டு போயிட்டா அவன் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும்னு நினச்சிட்டு இருக்கியா? காசு இருந்தால் போதும், எதை வேணா என் வீட்டுக்குள்ளே பூந்து எடுத்துகிட்டு போயிடலாங்கிற நினப்பில் இருக்கியோன்னு திட்ட. நானா இவனை கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சேன்னா உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா ஏற்கனவே நான் லாயர்கிட்டலாம் பேசிட்டேன். அந்த கான்ட்ராக்டை படித்தாலே எல்லாம் நல்லா புரிய வரும். அந்த பேங்க்ல உள்ள மீதி பணத்தை எப்படியும் நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். நீங்களும் அனுமதி இல்லாமல் அதிலிருந்து நிறைய பணம் எடுத்திருக்கீங்கல்ல, அப்புறம் உங்கள் பேரில் கூட இல்லாத சொத்தை சொந்தமாக்கிக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்படி பையனையும் ஃபோர்ஸ் பண்ணி படிக்க விட மாட்டீங்க. எனக்கு தேவைப்பட்டா போலீஸு கூட உள்ள கொண்டு வருவேன்னு சொல்ல அவர் பயந்துட்டாரு. 30,000 உங்களுக்கு தரேன், அப்புறம் பேங்க்ல இருக்க பணத்தையும் எடுக்க மாட்டேன்னு சொன்னா 30,000 பத்தாது, பாரு வீட்டெல்லாம் சரி பண்ணும், எனக்கு 50,000 வேணும்னு கேட்கிறாரா. லாயருக்கு கூப்பிடுறேன்னு போனை தான் எடுத்தா, அவ்வளவுதான் 30,000 போதும்னு ஒத்துக்கிட்டாரு. உடனே செக்யூரிட்டி கிட்டையும் கிராமத்தில் உள்ள பெரியவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்தீங்கன்னா சாட்சிக்கு இருப்பாங்கன்னு சொல்லி அவங்கள அனுப்பி விட்டுட்டு நம்ம ஹீரோவோட ரூம்குள்ள வந்து பார்க்குறா. அப்புறம் இது வரைக்கும் நான் உங்ககிட்ட டைரக்டா கேட்கவே இல்லை, என் கூட ஊருக்கு வந்து காலேஜ் படிக்கிறதுல உனக்கு சம்மதம் தானேன்னு கேட்கும்போது நான் கண்டிப்பா காசெல்லாம் ரீபே பண்ணிடுவேன்னு சொல்றான். சரி சரி, அப்போ வட்டியோட சேர்த்து கொடுக்கணும்னு சொல்ல அதுக்கு எவ்வளோ வரும்னு கேட்குறான். நான் சும்மா தான் சொன்னேன், எனக்கு ரீபே பண்ணணும்னு நினச்சேன்னா அதை உன்னோட எக்ஸாம் ரிசல்ட்டில் காட்டினாலே போதும்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் பேக் பண்ணிட்டு வந்து ஹீரோனோட காரில் தான் வச்சுக்கிட்டு இருக்கான். அப்போது அவனோட ஆன்ட்டி வந்து ஒரு பேக்கையும் கொஞ்சோண்டு பணத்தையும் அவன் கையில் கொடுத்துட்டு சீக்கிரமாக இங்கிருந்து போயிடு, திரும்பி மட்டும் வந்துடாதுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போகிறாங்க. பாவம் இவங்கெல்லாம் நல்லவங்க தான், பட் அவங்களால எதுவுமே பண்ண முடியல இல்லையா. அவங்க கொடுத்த பேக்கில் ஹீரோவன் தாத்தா கூட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ வச்சுருக்காங்க. இவனுக்கு ரொம்பவே வருத்தமாக போயிடுச்சு. ஸோ ஹீரோயின் கிட்டே அவனுக்கு ஒரு 2 நிமிஷம் மட்டும் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு வேக வேகமாக காட்டுக்குள்ளே தான் ஓடுறான். எதுக்கு போகிறான்னு ஹீரோனுக்கும் தெரியல. ஆனால் அங்கே அவனோட அப்பாவோட கல்லறை இருக்குது. ஐ மீன் அவங்க தாத்தாவோடதா கூட இருக்கலாம், கரெக்டாக தெரில. இவன் இன்னும் சின்ன பையனாக இருக்கும்போது அவன் அந்த பக்கமாக உட்காந்துக்கிட்டு நீ என்ன மாதிரி மட்டும் வாழ்ந்துடக்கூடாது, நல்லா படிக்கணும், இந்த மலையை விட்டு வெளியே போகணும், உனக்கு பிடிச்ச மாதிரி உன்னோட வாழ்க்கையை நீ சந்தோஷமா அமைச்சுக்கிட்டு வாழணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பாரு. அது எப்படியோ ஒன்று இப்போ நம்ம ஹீரோ அதை நிறைவேற்றிட்டான் இல்லையா. ஸோ அவர்கிட்ட கடைசியாக ப்ரே பண்ணிட்டு அங்கிருந்து திரும்ப வேக வேகமாக ஓடி வரான். பட் வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்க, அவளை எழுப்பவே இல்லை. வெயில் அடிக்கும்னு சொல்லி அவளை மறைச்சு நின்றுட்டு இருக்கான். ரொம்ப நேரம் கழிச்சு தான் எந்திரிக்கிறா.
டைமை பார்த்துட்டு வந்ததும் என்னை எழுப்ப மாட்டியான்னு கேட்க அவன் ஒன்றுமே பேசாமல் இருக்கான். சரி உள்ளவான்னு கூப்பிட்டா அவன் ஷூலெல்லாம் சேராயிடுச்சுன்னு சொல்லி அது தொடச்சிக்கிட்டு இருக்கான். என்னோடத்துலயும் சேராயிடுச்சு, காரும் ஃபுல்லாக அழுக்காயிடுச்சு, நாளைக்கு வாட்டர் வாஷ்க்கு கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு அவனை உள்ள கூப்பிடுறான். அவனுக்கு அந்த சீட் பெல்ட் போடவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, எப்படியும் ஒன்று போட்டுட்டான். உன் தலையில அங்கே அழுக்கு இருக்கு பாருன்னு சொல்லி டிஷ்யூவை கொடுத்துட்டு ஒரு குப்பை மாட்டியிருந்திருக்கும், அதையும் எடுத்துட்டு 2 பேரும் அந்த ஊரை விட்டு கிளம்புறாங்க. நைட்டே ஆயிடுச்சு. உனக்கு பசிக்குதா, ஏதாவது சாப்பிடணுமான்னு கேட்க இல்லை பசிக்கலன்னு சொல்றான். எனக்கு பசிக்குதுன்னு சொல்லி அவள் காரை ஓரத்தில் நிறுத்திட்டு ஒரு கடையில் போய் வாங்கிட்டு வந்து 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்க கரெக்டாக ஹீரோயினோட அம்மா கால் பண்ணுறாங்க. நான் உன் வீட்டுக்கு இன்னைக்கு போனேன், அங்கிருந்து நீ வந்து 2 நாள் ஆன மாதிரி தெரியலையேன்னு கேட்க இல்லைம்மா நாங்கள் டிவோர்ஸ் பண்ணிக்க போகிறோம், 2 பேருக்கும் செட் ஆகலன்னு சொல்கிறா. எப்போ பார்த்தாலும் டைவர்ஸ்னே நீ முன்னாடி கூட பேசிகிட்டு இருந்தல, ஏன் இந்த டைம் என்னாச்சுன்னு கேட்கும்போது மா இந்த டைம் டைவர்ஸ் கேட்டது அவருன்னு சொல்கிறா. அவள் இஷ்டத்துக்கு டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுவானா, நீ இப்போ எங்கே இருக்குன்னு கேட்கும்போது நான் வில்லேஜ்லேருந்து திரும்ப வந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட கொடுக்க சொல்லி இது மாதிரி ஹீரோவை தான் அங்கிருந்து கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல அம்மாவுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. உனக்கே டைவர்ஸ் ஆக போகுது, இந்த நிலைமையில உனக்கு இதெல்லாம் தேவையான்னு சொல்லி நான் இதை பண்ணலனா வேற யாரு பண்ணுவாங்க, ஓவோட ஒய்ஃபே நான் கிடையாதே, அவன் எப்படி பார்த்துப்பான், இல்லைனா நீங்க தான் இவனை கேர் பண்ணிப்பீங்களான்னு கேட்க முதல்ல நீ உன்னை கேர் பண்ணிக்க பாரு, அப்புறம் மற்றவங்கள பாப்பியான்னு அம்மா திட்டும்போது நான் நல்லா தான் இருக்கேன், நீங்க தானே இந்த பையனுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கீங்க, அப்படி நீங்க அதை பண்ணலனா நான் ஏன் இதெல்லாம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இவளுக்கும் டென்ஷன் ஆகுதா. என்ன எங்க மேல திரும்பிட்டு இருக்க, நீயா தானே 2 பேரும் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு பெர்மிஷன் கேட்டு கல்யாணமே பண்ணிக்கிட்டேன், இப்போ என்னமோ நானும் உங்க அப்பாவும் தான் தப்பு பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு பேசும்போது ஆமா எல்லாமே என்னோட தப்பு தான், நான் தான் இதெல்லாம் தீமை வேணும்னு பண்ணிட்டு இருக்கேன், பையனை நான் தானே கூட்டிட்டு வந்தேன், நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டா. இதெல்லாம் கேட்கிற ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, பட் கேட்டுக்கிட்டும் கேட்காத மாதிரி தான் இருக்கான். இப்போதைக்கு லேட் ஆயிடுச்சு, ஸோ என்னோட வீட்டுக்கே போய்க்கலாம்னு சொல்லிட்டு அவள் வீட்டுக்கு கூட்டிட்டு வர அவன் எங்க உள்ள வரதுக்கே ரொம்ப தயங்குறான். இந்த ஸ்லிப்பர் போட்டுக்கோ, உனக்கு பிடிச்ச இடத்துல உட்காந்துக்கோன்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெஷ்அப் ஆக போயிட அவனோட ஷூவை கழட்டி வெளியே வச்சுக்கிட்டு உள்ள வந்து உட்காராம தான் நின்றுட்டு இருக்கான். ஏன் நின்றுட்டு இருக்க, உன் பேக்கெல்லாம் அங்கே வச்சுக்கிட்டு இங்க வந்து உட்காருன்னு சொல்லிட்டு முதல்ல தண்ணி தான் கொடுக்குறா. அப்போ அந்த மேட்டுக்கு வெளியவே ஹீரோயின் ஸ்லிப்பரை கழட்டி விட்டு தான் வந்து உட்கார்றா. அப்போ கரெக்டாக ஆர்டர் பண்ண ஃபுட்டு வந்துரு, அதை வாங்க போகும்போது இவன் டக்குன்னு ஸ்லீப்பரை மட்டும் கழட்டி அந்த பக்கமாக வச்சுட்டு இருக்கான். 2 பேருக்கும் சேர்ந்து நிறைய ஃபுட்டு தான் வாங்கியிருக்கா. ஹீரோக்கு இப்போவே பசி, ஸோ அவனுக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். நீ ஒரு வருஷம் ரிப்பீட் பண்ண போகிறதால நல்ல பெஸ்ட்டு ஸ்கூலாக பார்த்து சேர்த்தணும், ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டில் படிக்கும்போது உனக்கும் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னவன் நானே எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்காத, உனக்கு பிடிச்சது கூட சொல்லு, நம்ம அதை சூஸ் பண்ணலான்னு சொல்லும்போது என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கூலுக்கு போகிறதே ரொம்ப நல்ல விஷயம் தான் சொல்லிட்டு இருக்கான். ஸ்கூலுக்கு போகிறது ஜஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்காக மட்டும் இருக்கக்கூடாது, நம்ம எதுக்காக படிக்கணும்னு தெரியணும்ல. உன் மேலே உனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குன்னு நான் நம்புகிறேன், உன்னோட வாழ்க்கைக்குன்னு ஒரு கோலை நீ ஃபிக்ஸ் பண்ணிக்கோ, நல்லா படிப்பேன்னு எனக்கு நம்பிக்கையும் இருக்குன்னு சொல்ல கண்டிப்பாக படிப்பேங்கிறான். அப்புறம் சாப்பிட எடுத்து கொடுத்துட்டு நான் ஃபோனில் கொஞ்சம் ஹாஷாக பேசியிருந்திருப்பேன், நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காதன்னு சொல்லிட்டு லீவோ உனக்கு இப்போ என்ன ஒரு 19 வயசு தானே இருக்கும், அப்போது நீ என்ன அக்கான்னு தான் கூப்பிடணும்னு சொல்ல அவனுக்கு வாயில் வரவே மாட்டேங்குது. ஏன் என்னை அக்கான்னு கூப்பிட மாட்டியான்னு கேட்க இல்லை அக்கான்னு சொல்லிட்டு திக்கி திணறி சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் அவனுக்கான ரூமை எல்லாம் சுற்றி காமிச்சிட்டு டேப்லாம் எப்படி யூஸ் பண்ணுங்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்குறா. வில்லேஜ்லேருந்து வந்த பையனுக்கு எதுவும் தெரியாதுல்ல, வேற என்ன தேவைப்பட்டாலும் உடனே என்னை கூப்பிடுன்னு சொல்லிட்டு போயிட இவனுக்கு இதெல்லாம் பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சோஃபாலெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறான். அதே நேரம் ஹீரோயினை காட்ட அவளோட ஃப்ரெண்டு கால் பண்ணி விஷயத்த விசாரிக்கிறான். ஆக்சுவலாக நான் அந்த பையனை என் அம்மா அப்பா கிட்ட விடலாங்கிறது தான் என்னோட பிளானே, ஆனால் இந்த ஃபூவால அவங்களோடையும் பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போ ஒரு 2 நாளைக்கு தான் உன் வீட்டில் வச்சிருக்க போறியா, அதுக்கான அர்த்தம் சீக்கிரமாவே அவன் ஸ்கூலுக்கு போயிடுவானா என்னன்னு கேட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக அவள் ஃப்ரெண்டோட அம்மா வராங்க. உடனே இவ காலை கட் பண்ணிட்டான். இவங்க அவள் பிளைண்டேட் பண்ண ஏற்பாடு பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க போல, அவளுக்கு இதில் இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி தான் தெரியுது. அப்படியே எங்கள் ஹீரோவை காட்ட அவன் குளிச்சுட்டு துடைக்காமே ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்கான். அவள் உள்ளேருந்து டவலை எடுத்துகிட்டு வந்து இது உனக்காக தான் வாங்கி வச்சிருக்கேன், சீக்கிரமாக துடைச்சிக்கோன்னு சொல்லிட்டு அவள் கொடுத்துட்டு போயிட இப்போ அப்படியே நைட்டு போல் நம்ம ஹீரோயின் படுத்துட்டு இருக்க ஏதோ சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கு. காரணம் நம்ம ஹீரோ தான், அவனுக்கு பயங்கரமாக வயிறு கலக்கி விட்டுருச்சு. பாத்ரூமை விட்டு 2 ஸ்டெப் வச்சாலே திரும்பவும் உள்ளே ஓடிட்டு இருக்கான். இதை பார்க்கும்போதே நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டான். டேப்லெட்டை இங்கே டேபிள் மேலே வச்சிருக்கேன், மறக்காமல் போட்டுக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டான். அவனுக்கு ஒவ்வொன்றும் இவகிட்ட கேட்குறக்கே ரொம்ப தயக்கமாக இருக்கு. சரி நான் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அவளோட கிளாஸை எடுத்து அதில் தண்ணி குடிக்க கூட கஷ்டமாக இருக்கு. ஆல்ரெடி குடிச்சு போட்ட டம்ளர் இருக்கும்ல, அதை கழுவி அதில் தண்ணியை ஊற்றி டேப்லெட்டை முழுங்கிக்கிட்டு போயிட்டு இருக்கான். இப்போ அப்படியே அடுத்த நாள் விடிய நம்ம ஹீரோயின் வந்து பார்த்துட்டு டேப்லெட் போட்டையா, இப்போது ஸ்டொமக் பெயின்லாம் பரவாயில்லையான்னு கேட்கும்போது பரவாயில்லங்கிறான். உனக்கு பிடிக்காதெல்லாம் நீ ஃபோர்ஸ் பண்ணிலாம் சாப்பிடணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்ல இல்லை நேற்று அதிகமாக சாப்பிட்டா அதனால தாங்கிறான். சரின்னு அப்படியே டேப்லெட்டை கொடுத்துட்டு சோஃபாவை பார்க்கும்போது தான் தெரியுது, ஐயோ நேற்றே நான் இதை உங்ககிட்ட சொல்லவே மறந்துட்டேன், இது சோஃபா பெட், இப்படி இழுத்தான்னா அது பெட்டாக மாறிடும்னு சொல்லிட்டு செஞ்சு காட்டேன். இப்போ தான் ஹீரோக்கே இது தெரியுது.
அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கடையிலேருந்து தான் வாங்கியிருக்கா போல. அக்கா எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ண தெரியுங்கிறான். அப்போது நீ ஏற்கனவே குக் பண்ணியிருக்கியா? வீட்லேயே எல்லா பொருளும் இருக்குது, வேறு ஏதாவது தேவைப்பட்டா கூட சொல்லு வாங்கி வைக்கிறேன்னு சொல்லிட்டு. உன்னோட கண்ணு ரொம்ப அழகாக இருக்குது, உங்கள் அம்மா கிட்டேருந்து வந்ததோ, அப்போ கண்டிப்பாக அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க போலியேன்னு கேட்குறான். உண்மையை சொல்லணுன்னா எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை. எங்கள் அம்மாவோட ஃபோட்டோ கூட எங்கள் வீட்டில் இல்லைங்கிறான். ஐயோ நான் தெரியாமல் கேட்டுட்டேங்கிற மாதிரி சொல்லும்போது இட்ஸ் ஓகே பரவாயில்லங்கிறான். இருந்தாலும் இவளுக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லிவு, இனிமேல் நீ எந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணாலும் சரி என்கிட்ட தாராளமாக சொல்லலாம். ஒரு ஃபேமிலி கிட்ட எப்படி ஷேர் பண்ணுவோம் அது போல் நீ என்கிட்ட ஷேர் பண்ணுன்னு சொல்ல. பட் காசை நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவேன்னு சொல்கிறான். காசை பற்றி இப்போதைக்கு கவலைப்படாத, படிப்பில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு, அப்புறமா சம்பாரிச்சுக்கலாம். இப்போ எனக்கு பசிக்கவும் செய்யல, ஃப்ரூட்ஸ் வாங்க போகலான்னு இருக்கேன். உனக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்க எதுவும் வேணான்னு சொல்லிட்டான். அப்போ சரி நான் ரேண்டமாக வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரூட்ஸை வாங்கிட்டு வரேன். அப்போ அவன் ஹஸ்பண்டோட காரை பார்க்குறா. அவன் இங்கே எதுக்காக வந்திருக்கான்னு போய் பார்க்கும்போது கூட ஒரு பொண்ணோட வரான். இதை பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு போகிறவளா நம்ம ஹீரோயின், அவங்க கூடவே போய் உட்காந்துக்கிட்டா. உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது அது உனக்கே தெரியாதான்னு கேட்குறாளா. சரின்னு அவளுக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ணா. இல்லை அதை கேன்சல் பண்ணுங்கன்னு இவ புதுசாக ஆர்டர் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் நான் வந்ததும் எதுக்காக ஸ்டாப் பண்ணிட்டீங்க, நார்மலாக பேசுங்கன்னு வேற சொல்ல. நாங்கள் ப்ராஜெக்ட் பிளான் பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் ஜினா உங்களோட ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன், நீங்கள் அங்கே இல்லையே, ஏதாவது வெக்கேஷன் லீவில் இருக்கீங்களான்னு கேட்கும்போது அதே க்யூரியாசிட்டி தான் எனக்கும். லஞ்சுக்கு நீங்கள் எதுக்காக 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க, ஆஃபீஸில் மற்ற ஸ்டாஃப்லாம் எங்கே போயிட்டாங்கன்னு கேட்க உடனே இப்போ எதுக்காக இப்படி பேசிகிட்டு இருக்க, சொல்ல வந்ததை சொல்லுங்கிற மாதிரி சொல்கிறாரு. நான் ஜஸ்ட்டு சாப்பிட தான் வந்தங்கும் போது அவர் சாப்பாடு எடுத்து வைக்கிறாரா. எனக்கு ஒன்று நீங்கள் எடுத்து வைக்க தேவையில்லை, நானே வச்சுப்பேன்னு சொல்லும்போது என்னோட வேலையில தேவையில்லாமல் நீ தலையிடாதங்கிறான். இதை நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தா இத்தனை வருஷம் ஒரே கம்பெனியில் வளர்ந்து வந்திருக்க மாட்டோமேன்னு கேட்குறா. சரி ரைட்டு, டாபிக் வேறு எங்கேயோ போகுதுன்னு அந்த பொண்ணு எனக்கு மீட்டிங் இருக்குன்னு சொல்லி நைஸாக நழுவிட, அடடே இப்போதான் எனக்கு ஞாபகமே வருது, எனக்கு ஒன்றும் அவ்வளோ பசியே இல்லை, எல்லாத்தையும் நீங்களே சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு எழுந்து போயிட்டா. ஸோ இப்படியே இந்த பார்ட் முடியுது. இந்த ட்ராமா எப்படி இருக்குது, கண்டினியூ பண்ணலாமா வேணாமாங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சீக்கிரமாகவே இதனோட நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.